வசனம் சொல்லுது லூக்கா 1:49. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. மரியா அவங்க கர்த்தரை நோக்கி சொன்ன காரியம்தான் இந்த வசனம். இந்த லூக்கா அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தா தான், அதாவது கபிரியல் தூதர் மரியாட்ட, நீர் பெண்களுக்குள்ளாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்கள் பயப்படாதபடிக்கு நீங்கள் கற்போதியாகி ஒரு குமாரனை பெறுவீங்க, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீங்க என்கிற விதமாக சொல்லுவாங்க. மரியா அவங்க பயந்து, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேன் என்கிற விதமாக உங்களை எல்லா கொஸ்டினுமே கேட்பாங்க. தூதன் எல்லா விளக்கம் கொடுத்த பிறகு 36வது வசனம் சொல்வார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதாவது சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் இதே மாதிரி ஒரு காரியம் செய்திருக்கேன் என்கிற விதமெல்லாம் சொல்லிட்டு இந்த காரியத்தை சொல்லுவாங்க. மரியா அதை ரிசீவ் பண்ண முடிஞ்சு அதுக்கப்புறம் சொன்ன வசனம் தான், வல்லமை உடையவர் மகிமையான காரியத்தை எனக்கு செய்தார். எல்லா காரியமும் எல்லா நாளையுமே செய்ய முடியாது. குறிப்பிட்டு சொல்லணும்னா மனுஷனால ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் காரியம் செய்ய முடியும். வல்லமை உடையவர் நம் கர்த்தராகிய தேவன் மாத்திரம்தான். அவர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. 36வது வசனம் சொல்லப்படிதானே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவர்னால எல்லாம் கூடும். மனுஷனை நம்பி, ஒரு டாக்டரை நம்பி நம்ம போவோம், அவனால் முடிஞ்ச மட்டுமாக அவர் பார்ப்பார். அவனால் முடியாத பட்சத்தில் இதுக்கு மேலே என்னால் முழுவதுமாக முயற்சி பண்ண இதுக்கு மேலே முடியாது, இதுக்கு மேலே உள்ளவர் தான் பார்க்கணும். விதமாக எத்தனை டாக்டர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். வல்லமையானவர் மகிமையான காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யணும்னா நம்ம நம்பிக்கை வல்லமை உடையவர் மேலே இருக்கணும். அவர் பட்சமாக இருக்கும்போது நடக்காத காரியம் கூட நடக்க முடியாது. அதாவது சகரியா எலிசபெத்துக்கு நடந்த காரியம், அன்னை மரியாளுக்கு நடந்த காரியம், நம்மளுடைய வாழ்க்கையிலுமே இதே மாதிரிப்பட்ட அதிசயம் எப்போது நடக்கணும்னா வல்லமையானவரை நோக்கி பார்க்கணும். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலையும் கிரகிக்க முடியாத காரியங்களை அவர் நிச்சயமாக செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.